ஆன்மீக அருணியர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அதலால் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனிப்பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். என்னம்மா இது உங்கள் பதிவே நாங்கள் பார்த்துருக்கோம். சனிப்பெயர்ச்சி ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார். அந்த பலன்கள்லாம் நாங்கள் பார்த்துட்டோமே. நிறைய ஜோதிடர்கள் சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்களே அப்படின்னா உண்மைதாம்மா. இப்போ என்ன புதுசாக திருப்பி சனி பகவான் பயிற்சி ஆகியிருக்காரு அப்படின்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் 2 விதமான பஞ்சாங்கங்கள் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணப்படுது. அப்படின்னா ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம். திருக்கணிதம் அப்படின்றது என்ன? அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்லாம். இந்த வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு 2 விதமாக பஞ்சாங்கங்கள் ஃபாலோ பண்ணப்படுது. இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது என்ன? நம்மளோட ரிஷிகளும் முனிவர்களும் முன்னோர்களும் பயன்படுத்திய பஞ்சாங்கம். அதுதான் பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம். இன்றளவும் நவகிரக ஸ்தலங்களில் கடைபிடிக்கப்படுறது எது அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கம் தான். ஆக திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் 29 மார்ச் 2025 பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 6/3/2026 தான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது பார்த்திங்கன்னா தர்பாரண்யேஸ்வரர் கோயில் திருநள்ளாறில் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றளவும் மக்கள்லேயும் பெரும்பகுதியான மக்கள் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த வாக்கியத்துக்கும் திருக்கணித்துக்கும் இப்படி ஒரு விதமான கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 29 மார்ச் 2025 திருக்கணித பிரகாரம் சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் இல்லையா? இப்போ அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைகளுக்கு இப்போ அவங்க கேட்குறாங்க பெற்றோர்கள், வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் எங்களுக்கு குறித்து கொடுங்க அப்படின்றவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்? சனி பகவான் கும்பத்திலேயே இருக்க மாதிரி தான் குறித்து கொடுக்குறோம். திருக்கணித பிரகாரம் குறித்து கொடுக்குறவங்களுக்கு சனி பகவான் மீனத்தில் போயிட்ட மாதிரி குறித்து கொடுக்குறோம். என்ன பண்ணுறது? நான் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தானே நம்ம குறித்து கொடுக்கணும். ஆக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். 6/3/2026 வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு, நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதில் எதுமா ரைட்டு, வாக்கியமா திருக்கணிதமா அப்படின்னா, இந்த திருக்கணிதத்தினோட பேஸே வாக்கியம்தாம்மா. இந்த அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், அட்வான்ஸ்டு ஃபிசிக்ஸ், அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு ஒரு இதுதான் பார்த்திங்கன்னா திருக்கணிதம். சரி, இப்போ நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்களை சனி பகவான் கொடுக்க ரெடியாக இருக்காரு பார்த்துடலாமா? சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்தில் பயிற்சி ஆகியிருக்குது. மீனம் உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 8ஆம் பாவம். 8ஆம் பாவத்தில் சனி, பொதுவாக சனியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அஷ்டம சனி அப்படிம்பாங்க. ஐயோ அஷ்டமத்து சனியாமா, அவ்வளோதானா, முடிஞ்சு போச்சா அப்படின்னா பயப்படாதீங்க. பொதுவாக சனியை பார்த்து, அஷ்டமத்து சனியை பார்த்து நம்ம பயப்படணும் தான். பயப்படாதன்றீங்க, பயப்படுன்றீங்க. எப்படி அப்படின்னா 5 விஷயத்தில் கவனமாக இருக்கீங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பயப்படணும் அதுக்கான காரணமும் சொல்கிறேன். பொதுவாக 7 நாட்டு சனியில் 7.5 வருஷம் சனி பகவான் என்னென்ன மாதிரி கெடுபலன்களை கொடுப்பாரோ அதை அஷ்டமத்து சனியில் 2.5 வருஷத்தில் சட்டுன்னு கொடுத்துருவார், இன்டென்சிஃபைடாக கொடுத்துருவார், பட்டுன்னு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். ஆக ரொம்ப ஸ்பீடாக அவர் பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்படின்னு போது பயப்படணும். ஆனால் நம்ம ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கோம், எச்சரிக்கையாக இருக்கோம் அப்படின்னா இந்த அஷ்டமத்து சனியை நினச்சி பயப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அது என்ன விஷயங்கள்? 5 விஷயங்கள். மொதல் விஷயம் கையிருப்பு. எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னாலும், 10 ரூபாய் இருக்குது, 10,000 ரூபாய் இருக்குது, 10 லட்சம் ரூபாய் இருக்குது, 10 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னாலும் சனி அதை நம்ம கிட்டேருந்து பிடுங்க பார்ப்பார். யார் மூலியமாக பிடுங்க பார்ப்பார்? நம்ம மனசுக்கு ரொம்ப பிரியமானவங்க, நம்மளால் இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு உறவு, ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவாக இருந்தவங்க, உறுதுணையாக இருந்தவங்க, கஷ்டத்தில் நம்மளுக்கு கை கொடுத்தவங்க, அவங்க மூலியமாக தான் இப்போ கேட்க வைப்பார். ரொம்ப அர்ஜென்ட், ரொம்ப எமர்ஜென்சி, 1 மணி நேரத்தில் கொடுத்துட்றேன், 2 மணி நேரத்தில் கொடுத்துட்றேன், நாளை காலைல காசு கொடுத்துருவேன், இப்போ காசு வழியில் வந்துகிட்டே இருக்குது, நீ கொடு, நான் இப்படி வாங்கி கொடுத்துட்றேன், வந்துகிட்டே இருக்க காசை வாங்கி உங்ககிட்ட கொடுக்குறேன், இப்படியெல்லாம் கேட்பாங்க. நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா 2.5 வருஷம் திரும்பி வராது. அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயம் இருக்குது. அம்மா நீ எங்கேனாலும் கடன் வாங்கிக்கோ, அந்த கடனுக்கு வட்டி கூட நான் கட்டிடுறேன் அப்படின்னு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஆனால் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் மாட்டிக்கல. மணி கேட்ட, என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கேட்ட, என்கிட்ட 5,000 ரூபாய் இருக்குமா, இந்தா வச்சுக்கோ, என்னால் மேல் கொண்டு ஹெல்ப் பண்ண முடியல, 5,000 ரூபாய் வரலைன்னா பரவாயில்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் கொடுங்க. அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லது. இது மொதல் விஷயம், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஒரு சில விஷயம் இருக்குது. என்னால் முடியலப்பா, என்னால் இது என்ன பண்ணி இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு தெரியல
அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பகவானோட காலடியில் அந்த பிரச்சனையை விட்டுட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இந்த பிரச்சனை ஓஞ்சிச்சுன்னா தான் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கக்கூடாது. 3வது, வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் நம்மளோட ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு நம்மளை பிடிக்காமல் போயிடும், நம்ம கீழே வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம பிடிக்காமல் போயிடும். 15 வருஷமாக ஒரு நட்பு இருக்கும், அந்த நட்புக்கும் நீங்கள் பகையாவீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அப்போ என்ன தான் பண்ணுறது, ரொம்ப சிம்பிள், இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மனசு நீங்கள் வந்து மாற்றிக்கினீங்க, நல்லது. அதுக்கப்புறம் நம்மளோட நெய்பர்ஸ், எதிர் வீடு, பக்கத்து வீடு, 4வது தெருவில் இருக்க 3வது வீடு, இவங்களுக்கெல்லாம் கூட நம்மளை காரணமே இல்லாமல் பிடிக்காமல் போயிடும். அவங்கள பற்றிலாம் நம்ம பெருசாக யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை, அவங்களுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் நம்ம மனசில் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ரயில் ஸ்னேக மாதிரி தான், அவங்கவுங்க ஸ்டேஷன் வரும்போது அவங்கவுங்க இறங்கி போகிறாங்க, அவங்கள பற்றி நம்ம எதுக்கு யோசிக்கணும். 5வது விஷயம், முக்கியமான விஷயம், ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். இந்த 5 விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா அஷ்டமத்து சனியை பற்றி எல்லா அளவும் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. புரியுதுங்களா? சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 மற்றும் 7க்கு அதிபன். நீங்கள் வந்து பாருங்கள், பெரிய லெவலில் கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கவும் கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பெருசாக யார்கிட்டையும் பகச்சிக்கிறது அப்படின்றது வேண்டாம். ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. கலத்திரஸ்தானத்துக்கும் அதிபன், கணவன் மனைவி இடத்தை விட்டு கொடுக்கறது அப்படின்றது வேணும். நீங்கள் சிம்மராசி ஜென்களை அவங்க ஒய்ஃப் கிட்ட அப்படியே காலில் விழுந்துருங்க, சிம்மராசி பெண்களை ஹஸ்பண்ட் காலில் விழுந்துருங்க, முடிஞ்சே போச்சு, பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கும் மேலே சனி பகவானோட பார்வை இருக்குது இல்லைங்களா, 2, 5, 10ஆம் பாவத்தை பார்க்குறாரு, குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. குடும்பத்தில் சின்ன சின்ன விதத்தில் கும்மி அடிக்க ட்ரை பண்ணுவார். அதுவாக நேரம் காலம் வரும்போது மாறும்யா அப்படின்ற மைண்ட் செட் வச்சுக்கோங்க. 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் முன்னாடியே சொல்லிட்டேன். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல்லாம் நிறைய இருக்குமா எங்களுக்கு, அதை நாங்கள் போய் பார்க்குறதே இல்லைன்னா என்ன ஆகும் இந்த காலகட்டத்தில், பக்கத்து வீட்டுக்காரர் நம்மளோட ஒரு சுவரை லைட்டாக அதுவே பழைய வீடுமா, அது இடிஞ்சு விழுந்துச்சு, அதை அவன் ஆக்கியபை பண்ணிட்டான், பாதி ஆக்கியபை பண்ணுவான், வீட்டையே ஆக்கியபை பண்ணிவிடுவான். இந்த மாதிரி இடமா இருந்தாலும் சொத்தாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கவங்க அதுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீகத்தில் சொத்து பத்து இருக்குமா, இப்போ போய் சண்டை போட்டு வாங்கின்னு வரலான்னு நினைக்கிறேன். நோ, அமைதியாக இருங்க. பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல் இருக்குமா, அது கோர்ட்டில் இருக்குது, நாங்கள் இப்போ மத்தியஸ்தர்களை வச்சு அது பஞ்சாயத்து பண்ணி அது அவுட் சைட் த கோர்ட் நாங்கள் செட்டில் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். செட்டில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மத்தியஸ்தர்கள் என்ன பண்ணுவாங்க, குரங்கு ஆப்பம் பங்கிட்ட கதையாக பங்கிடுவாங்க, மொத்தத்தையும் அவன் தின்னுடுவான், நம்மளுக்கு வந்து இவ்வளோண்டு கொடுக்காம கூட போயிடுவான். ஸோ இந்த மாதிரி வழி வாய்ப்பு இருக்குது. ஆக கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னா நல்லது. இல்லைங்க நாங்கள் இப்போ செஞ்சே ஆகணும், உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ நேரமும் காலமும் நல்லா இருக்கா, தசா புத்தி நல்லா இருக்கா, இப்போ என்ன தசை நடக்குது, தசநாதன் சுய ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருக்கான், புத்திநாதன் எந்த பாவத்தில் இருக்கான், அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. ரொம்ப எமர்ஜென்சியாக நீங்கள் செய்யணும் அப்படின்னா இல்லைங்க பரவாயில்ல நிதானமாகவே செய்யலாம் அப்படின்னா நிதானமாக யோசித்து அனலைஸ் பண்ணி செஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆக சிம்மராசி அன்பர்கள் இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா நல்லதுமா. சரிம்மா, எங்களுக்கு பர்சன்டேஜ் எவ்வளோம்மா கொடுப்பீங்க அப்படின்னா, இவ்வளோ விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா சூப்பர், கவலைப்பட வேண்டியதில்லை. நாங்கள் பாட்டு முன்ன பின்ன தாங்க இருப்போம், நாங்கள் பெருசாக இதெல்லாம் யோசிக்க மாட்டோம், எங்களுக்கு இதெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை. அப்போ 30% தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு படம், அது 12Bன்னு நினைக்கிறேன் அந்த படம். அவர் பஸ்ஸு ஷாம் நடிப்பார், பஸ்ஸு ஏறினா ஒரு வாழ்க்கை, பஸ்ஸு ஏறலைன்னா ஒரு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக உங்களுக்கு அந்த மாதிரி தான் 2 விதமான பலன்கள். நல்ல பலன்கள் வேணுமா, இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா நல்லது மட்டுமே நடக்கும், கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சரி, அதுக்கடுத்து சரிம்மா நீங்கள் இப்போ சனி பகவானை பற்றி சொல்லிட்டீங்க, பர்சன்டேஜும் மார்க்கும் கொடுத்துட்டீங்க, நாங்கள் வழிபாடு என்னம்மா பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக அஷ்டமத்து சனியும் போது வழிபாடு அப்படின்றது பண்ணணும். பொதுவாக வந்து பாருங்கள், இந்த அறந்தாங்கி பக்கத்தில் எட்டியத்தளி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குங்க, அங்கே அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்குது. அந்த அகஸ்தீஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனிக்கு இருக்க ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் அதுதான் இந்த அகஸ்தீஸ்வரர் ஆலயம். எங்களால் அவ்வளோ தூரம் போக முடியலம்மா அப்படின்றவங்க, இவங்க சென்னை பக்கத்தில் இருக்கவங்களாம், சென்னை பொழிச்சலூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகஸ்தீஸ்வரர் ஆலயம் இருக்குது. சனி சின்முத்திரையோடு காட்சி கொடுப்பான். நம்ம எல்லாரும் சனியை திட்டுறோம் பார்த்திங்களா, சனியனை வந்து தொலைச்சிட்டான், எவ்வளோ வருத்து எடுக்கிறாயா, இவன்லாம் என்ன கிரகம், இவன்லாம் நல்லா இருப்பானா, பிள்ளைங்களே நம்ம சனியனை தான் திட்டுவோம், அப்போ சனியனை எப்படி திட்டுவோம், அந்த மாதிரி நம்ம எல்லாம் திட்டி அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோஷம் ரொம்ப ஆயிடுச்சு. அப்போ அவன் ஈசனை நோக்கி தவம் இருந்து வழிபாடு பண்ணி சாப விமோச்சனம், தவ விமோச்சனம், அதாவது பாவ விமோச்சனம், தவம் இருந்து அந்த தவத்துக்கும் ஒரு விமோச்சனம் கிடச்சிச்சு, ஈசன் காட்சி கொடுத்தாரு. அந்த பாவத்துலேருந்து விமோச்சனம் கிடச்ச இடம் எது அப்படின்னா இந்த புழிச்சலூர் அகஸ்தீஸ்வரர் கோயில். இப்போ நாங்கள் அகஸ்தீஸ்வரர் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, சனி அங்கே இருக்கார் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்கன்னா, அங்கே அகஸ்தீஸ்வரர் ஒருத்தர் இருக்கார், அவரை போய் வழிபாடு பண்ணுறதே இல்லை, நேராக போகிறது சனியை மட்டும் பார்த்துட்டு வர்றது.
எல்லா கிரகங்களும் ஈசனுடைய காலடியில். அப்போ நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னா ஈசனை போய் வழிபாடு பண்ணுங்கள். வெறும் கையோடு உங்கள் குழந்தைய போய் பார்ப்பீங்களா, உங்கள் அப்பா அம்மா போய் பார்ப்பீங்களா? ஈசனை மட்டும் வெறும் கையோடவே போகிறது. ஒரு அர்ச்சனை கொண்டு போங்க, 2 வாழைப்பழம் கொண்டு போங்க, ஈசனுக்கு 4 வில்வம், ஒரு இவ்வளோ பூ கொண்டு போங்க. ஆசையாக கொண்டு போய் ஈசனை கொடுத்து ஈசனை வழிபாடு பண்ணிவிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு, அப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானை வழிபாடு பண்ணணும். சனி பகவானுக்கு நீலோத்பவ மலர், இது வந்து பார்த்திங்கன்னா கருங்குவளை மலர், இதை கொடுத்து வழிபாடு பண்ணி நீங்கள் வரீங்க அப்படின்னா சனி பிரீத்தியாவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நான் முன்னமே சொன்னேன், எச்சரிக்கையாக இருக்கீங்க அப்படின்னா சனி பகவானால் பெருசாக கெடு பலன்கள் அப்படின்றது கிடையாதும்மா. வாழ்த்துக்கள்.